கழகத்தின் துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரனை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி தலைமை கழகத்தில் தனக்கு குற்றேவல் செய்கிற சில கொத்தடிமைகளை கூட்டி வைத்து நீக்கிவிட்டதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். இதிலே சில பேர் மகிழ்ந்திருக்கலாம். ஆனால் கோடிக்கணக்கான தொண்டர்கள் இதிலே மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் என்று நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். தலைமை கழக அலுவலக செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இப்படி அறிவிப்பதற்கு அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக எடுத்திருக்கிற இந்த முடிவு டிடிவி தினகரனையோ அவர் நியமித்த நிர்வாகிகளையோ கழகத்தின் தொண்டர்களையோ கட்டுப்படுத்தாது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சுகதுக்கங்களை தீர்மானிக்கப் போகிறவர் இன்னும் டிடிவி தினகரன் தான். முள்ளை முள்ளால் எடுக்க வேண்டிய காரியத்தை தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இந்த அறைகூவலை நாங்கள் துணிச்சலாக எதிர்கொள்வோம். நாடும் நாட்டு மக்களும் கழகத்தினுடைய தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள். இந்த அனாதைகளின் பக்கம் யாரும் இல்லை என்பதையும் விரைவில் நிரூபிப்போம். ஐயா, இந்த கூட்டத்துக்கு இடையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதல்வர் அந்த 2 அமைச்சர்கள் பதவி கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். கட்சியை இணைக்கிறோம் என்கிற பெயரால் இந்த கட்சியை எதிர்த்து ஒரு பொது வெளியில் ஒருத்தவரிடத்தில் ஏதாவது சொன்னாலே கட்சியை விட்டு நீக்கிவிடுகிற இந்த கட்சியில் கட்சியையும் ஆட்சியையும் காட்டி கொடுத்த ஒரு பச்சை துரோகியோடு கொஞ்சி குலாவிக்கொண்டு அவனுக்கு பதவி கொடுப்பதற்கு இவர்கள் இந்த சல்லாப விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்களை யார் இயக்குகிறார்கள் என்பது ஊருக்கும் உலகத்திற்கும் இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதான் எஜமானர்கள் அழைத்திருக்கிறார்கள். எஜமானனே, நீ செய்த வேலையை செய்துவிட்டு தான், நீ இட்ட வேலையை செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்காக நடத்தப்பட்ட நாடகம் இந்த நாடகம். அவரை கட்டுப்படுத்தாது. நாய்கள் குறைக்கத்தான் செய்யும், ஆனால் மன்னனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கத்தான் செய்யும்.